நடிகர் ரஜினிகாந்தோட தனித்துவமான நடிப்பு பாணி ஸ்டைல் மூலமா அவருக்கு ஏராளமான ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. அவரோட தனித்துவமான நடிப்பு இந்திய சினிமாவில சூப்பர் ஸ்டாரா நிலைநிறுத்தி உலக அளவுல பல விருதுகளையும் அங்கீகாரத்தையுமே பெற்று தந்திருக்கு. ரஜினிகாந்த் திரையுலகில 50 ஆண்டுகளை நிறைவு செஞ்சதை கௌரவிக்கும் விதமா சமீபத்துல 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுச்சு. ரஜினிகாந்தோட இந்த 50 ஆண்டுகால பயணம் அப்படிங்கிறது வெறும் நடிப்போட மட்டும் முடிஞ்சிடல. அவரோட உடல் மொழி, வசன உச்சரிப்பு, ஸ்டைல்னு அனைத்துமே ஒரு புதிய ட்ரெண்டையே உருவாக்குச்சு. தலைமுறை தாண்டியுமே அவரோட செல்வாக்கு தொடர்வதற்கு இதுவே காரணமா பார்க்கப்படுது. இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்த் வரக்கூடிய 12ஆம் தேதி தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவரோட திரைப்பயணத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் இல்லாம அவர் பேசின வைரல் பேச்சுக்களை பத்தி இதுல பார்க்கலாம். ரஜினிகாந்தோட திரை வாழ்க்கையில 3 முடிச்சு அப்படிங்கிற படம் ரொம்பவே முக்கியமான படம்னு சொல்லலாம். இந்த 3 முடிச்சு படத்தை பத்தி ரஜினிகாந்த் நிகழ்ச்சியில, அதாவது ஒரு நிகழ்ச்சியில பேசி இருந்தாரு. அதுல என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதாவது ரஜினிகாந்த் வந்துட்டு முதல்ல ஒரு வெயிட்டான கேரக்டர்ல நடிச்ச படம் அப்படின்னு சொன்னா 3 முடிச்சு படத்தை சொல்லலாம். அதாவது 3 முடிச்சு படத்துல வந்துட்டு ரஜினிகாந்துக்கு ரொம்பவே ஒரு வெயிட்டான கதாபாத்திரம் தான் கொடுத்திருந்தாங்க. அந்த கதாபாத்திரம் கொடுக்கறதுக்கு சூஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா டைரக்டர் பாலச்சந்திரன் தான். ஆனா பாலச்சந்திரன் மட்டும்தான் ரஜினிகாந்த் நடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டாரு. பட் யாருமே வந்துட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து ரஜினிக்கு கொடுக்கறத வந்து ஏத்துக்கல. மத்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட தான் கமலஹாசன் இருக்க போது அந்த வெயிட்டான மெயின் கேரக்டர் வந்துட்டு கமலஹாசனுக்கே கொடுக்கலாமே, எதுக்காக ரஜினிகாந்தை வச்சு நடிக்க வைக்கணும், இவர் ரஜினிகாந்த் நடிச்சா கண்டிப்பா நல்லபடியா போகாது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி படம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாலச்சந்திரன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஏற்கனவே கமலஹாசனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொடுத்துட்டேன். ஆனா இப்ப புதுசா ஒரு நடிகனை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் ரஜினிக்கு வந்து இந்த கதாபாத்திரத்தை கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்ததை விட தாண்டி தான் இந்த படம் நல்லபடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்திரன் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலுமே அங்க இருக்கவங்க வந்து நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலுமே அந்த இடத்துல டைரக்டாவே வந்துட்டு அவங்கள வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதனாலதான் இவனை வந்துட்டு இந்த படத்துல நடிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அதுவும் போயும் இவனுக்கு போய் இந்த கேரக்டர் கொடுத்திருக்காங்க. இந்த கேரக்டரோட மகத்துவமே தெரியல. இந்த படம் வந்து எதிர்பார்த்த மாதிரி ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே வந்து மனம் கசப்பு ஏற்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல வந்து ரஜினிகாந்த் வந்து என்ன மனசுல நினைச்சுப்பாரு அப்படின்னா, நம்ம வந்து பாலச்சந்திரன் வந்து நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. பாலச்சந்தருக்காக வந்து நம்ம வந்து நல்லபடியா படத்தை நடிச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் வந்து நம்ம மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை வந்து நம்ம ஒருபோதுமே வந்துட்டு ஏமாற்றத்தை அடிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம திரும்பவுமே கண்டக்டரா போனா கூட பரவாயில்ல, இந்த படம் வந்து 100 நாட்களை தாண்டி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்துல வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து நடிச்சு கொடுத்ததா வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு இந்த 3 முடிச்சு படத்தை பத்தின ஒரு கதையை வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து சுவாரஸ்யமா பகிர்ந்திருந்தாரு. ஆனா எதிர்பார்த்த மாதிரியே கண்டிப்பா இந்த படம் வந்து நல்ல லெவல்ல வந்து ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல ரஜினிகாந்தோட ஸ்டைலை பத்தி சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா பிச்சு உதறிடுவாரு. அதுல அந்த 3 முடிச்சு படத்தோட ஷூட்டிங்ல வந்துட்டு மாடிப்படி ஏறி இறங்குற மாதிரி சீன் இருக்கும். அதுல வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு மாடிப்படியில இருந்து இறங்கி வர மாதிரி வந்து சீன் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து மேல ஏறி போற மாதிரி சீன் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து அவர் டைரக்டா போகாம வந்துட்டு இப்ப ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே பார்த்துக்கிட்டே மேல நடந்து போற மாதிரி வந்துட்டு அவர் ஏறி இருக்காரு. இதை பார்த்த உடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீடேக் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ரஜினிகாந்த் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே சார், ஷூட்டிங்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா அங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல உங்களோட ஸ்டைலே நல்லா இருக்கு, அதையே மறுபடியும் வந்து ரீடேக்கா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரஜினிகாந்தோட ஸ்டைல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்சமான ஒண்ணா இருக்கும். அது மட்டும் இல்லாம தனித்துவமா இருக்கும். மற்ற நடிகர்களை விட வந்துட்டு ரஜினிகாந்தோட ஸ்டைல் அப்படிங்கிறது வேறு விதமா தனிச்சு தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நடிகர் ரஜினிகாந்த் வந்துட்டு மகாபாரதத்துல நடந்த ஒரு கதையை பத்தி ஒரு விஷயத்துல வந்து பேசியிருந்தாரு. அதுவும் மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரி பேசியிருந்தாரு. நம்மளை சுத்தி நல்லது நடக்கணும்னா அதுக்கு காரணம் நம்மளா மட்டும்தான் இருக்கணும், மத்தவங்களா இருக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அதாவது துரோணாச்சாரியர் வந்துட்டு ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, துரியோதனனை வந்து கூப்பிட்டுட்டு உனக்கு வந்து நான் 30 நாள் டைம் தரேன், அதுல வந்து எனக்கு ஒரு 10 நல்லவங்களை வந்து கொண்டு வா, எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை ஆக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி ஓகே நான் நல்லவங்களை வந்து தேடி பிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து போயிட்டாரு.
இதுக்கப்புறமா துரோணாச்சாரியார் வந்து மறுபடியும் தர்மராஜாவை அழைச்சி வந்து எனக்கு வந்து ஒரு 10 கெட்டவங்க வேணும், 30 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன், அந்த 30 நாட்களுக்குள்ள வந்துட்டு எனக்கு அந்த 10 கெட்டவங்களை வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே தர்மராஜாவும் சரி நான் அந்த வேலையை பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடி வந்துட்டு துரியோதனன் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட வந்துட்டு நான் வந்து எல்லா தேசமும் போய் பார்த்துட்டேன், எனக்கு வந்து 10 நல்லவங்க கிடைக்கல, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் இருக்கு, உங்களுக்கு என்ன வேலை ஆகணும்னு சொல்லுங்க, அதை நானே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து சொல்றாரு. அதே மாதிரி தர்மராஜாவும் வந்துட்டு 30 நாள் போயிட்டு திருப்பி வராரு. தனியா தான் வராரு, யாரையுமே கூட்டிட்டு வரல. வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து நான் எல்லா பக்கமும் நானும் போய் பார்த்துட்டேன், எனக்கு வந்து கெட்டவங்க யாருமே கிடைக்கல, எல்லாருமே நல்லவங்கள தான் இருக்கிறாங்க, அதனால உங்களுக்கு என்ன விஷயம் ஆகணும்னு சொல்லுங்க, அதை நானே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல இருந்து ஒரு கருத்தை வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாரு. அதுல ரஜினி என்ன சொன்னாரு அப்படின்னா, அதாவது துரியோதனன் வந்து கெட்டவர், அதனால அவர்கிட்ட நல்ல விஷயங்களை பார்த்து நல்லவங்களை மட்டும் தேடிட்டு வான்னு சொல்றப்போ அவங்களுக்கு வந்து நல்லது கண்ணுக்கு தெரியல, கெட்டவங்க மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஆனா தர்மராஜா வந்து நல்லவரு, அவர்கிட்ட போயிட்டு கெட்டவங்களை போய் கொண்டு வா அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் கண்ணுக்கு தெரியல, நல்லவங்க மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க, அதனாலதான் 2 பேருக்குமே எதிர்மறையான ஆட்கள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலேயுமே வந்துட்டு நம்ம வந்து நல்லவங்க கூட சேர்ந்தா நமக்கும் நல்லதே நடக்கும். அதாவது நல்ல நண்பர்கள் இருந்தா நாமளுமே நல்லவங்களா இருப்போம், நமக்குமே நல்லதா நடக்கும். எதை நாம சூஸ் பண்றோமோ அதுவாதிதான் நமக்குமே அமையும் அப்படின்ற மாதிரி ரஜினி வந்து அவரோட கருத்தை சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோவை வந்துட்டு ரொம்பவே வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா நடிகர் ரஜினிகாந்தோட அண்ணாமலை படத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். அண்ணாமலை படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான படம் தான். இந்த படத்துல வந்து எல்லா பாடல்களுமே ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது ரஜினிகாந்த் ஒரு படத்துல நடிச்சு அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பாடல் இருந்தாலே கண்டிப்பா அது கருத்து சொல்ற பாடலா இருக்கும், அதே நேரத்துல அவரை உயர்த்தி காட்டுற பாடலா இருக்கும், மற்றவங்களுக்கு அதாவது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான பாடலா இருக்கும். அதுல குறிப்பா அண்ணாமலை படத்துல வரக்கூடிய பந்தேண்டா பால்காரன் பாடல் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாடல் காட்சிகளுமே நல்லா இருக்கும், அந்த பாடல் வந்து கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், இசை சொல்லவே வேண்டாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஆரம்பத்துல இந்த பாடலை வந்து சென்னையில தான் எடுக்கிறதா நினைச்சிருக்காங்க. இதுக்காக வந்து ரஜினி கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல நமக்கு வந்து சென்னை வேண்டாம், நம்ம வந்து ஊட்டியில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அவங்க அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இல்ல இது வந்து ஒரு பால்காரனை பத்தின பாடல், அப்படி இருக்கும்போது சென்னையில எடுத்த கூட பரவாயில்ல, ஊட்டியில இப்படி மாடு அந்த பச்சை பசேல் இதெல்லாம் எப்படி செட் ஆகும், மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த ஊட்டியில எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த பாடல் வந்து அவ்வளோ ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த பாடல் காட்சிகள் அவ்வளோ நல்லா இருக்கும். குறிப்பா இந்த பாடல்ல வந்துட்டு ரஜினிகாந்தோட ஸ்டைல் வந்து சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு அசால்ட்டா மிரட்டி விட்டுருப்பாரு, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பாடலை வந்து ஷூட் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரபுதேவா மாஸ்டர் தான் இதுக்கு வந்து டான்சிங் பண்ணியிருக்காரு. அதுல வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்பத்திலேயே வந்துட்டு ரஜினிகாந்தை காட்டக்கூடாது, ரொம்பவே பில்டப் பண்ணிட்டு அவர் வந்து நல்ல விதமா காட்டணும், அவரோட ஸ்டைல் வந்து தனியா தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வந்து ஆரம்பத்துல வந்து ரஜினியோட காட்சியை காட்டுறதுக்கு முன்னாடி வந்து 50 செகண்ட்ல தான் மியூசிக் இருந்திருக்கு, அதாவது இன்ட்ரோ மியூசிக் இருந்திருக்கு. ஆனா அந்த ஷூட் வந்து போனதுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜினிகாந்தோட காலை காட்டுவாங்க, அதுக்கப்புறமா அங்க கிரௌடு டான்சர்ஸ் வந்து ஆடுறதை காட்டியிருப்பாங்க, அப்புறம் வந்து கலர் பொடி தூவுறதை காட்டியிருப்பாங்க, அப்புறம் வந்து மாடுகளை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கடைசியா தான் அந்த பறை வந்துட்டு ரஜினிகாந்த் கையில வந்து விழுற மாதிரி காட்டிட்டு அவர் கண்ணடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா மறுபடியுமே அந்த பறையை வந்து அவர் தூக்கி போட்டுட்டு திருப்பி அவர் நடந்து வேகமா நடந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் நிறைய ஆயிடுச்சு, அதாவது இன்ட்ரோ மியூசிக்கை விட தாண்டி வந்துடுச்சு. ஆனா இதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பாடல் காட்சிகளோட நீளத்துக்கு ஏற்ப மறுபடியுமே அந்த பாடல்ல வந்துட்டு மியூசிக்கை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பக்காவா செட் ஆயிருக்கு. இதுல வந்து ரஜினிகாந்தோட டான்ஸா இருக்கட்டும், அவரோட ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பாடல வந்துட்டு ரவுண்ட் ரேலியை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. அதாவது ரஜினிகாந்த் வந்து கேமராவை பார்த்துக்கிட்டே சுத்தி அந்த பாடலை பாடிக்கிட்டே ஒரு ரவுண்டு வருவாரு. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா ஃபுல் அந்த பாடல்ல வரக்கூடிய வரி முழுக்கவே வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து கேமரா பார்த்துட்டு அப்படியே அவரோட டைலாக் சொல்லிக்கிட்டு அவரோட எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அப்படி கேமரா பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிப்பாரு. அந்த காட்சி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுல குறிப்பா வந்து மனோரமாவும் வந்துட்டு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அவங்களுமே பவர்ஃபுல்லா கொஞ்சம் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா
மனோரமா வந்து சொல்லவே வேண்டாம். அவங்க வந்து எந்த படத்துல நடிச்சாலும் சரி அவங்க பிச்சு உதறிடுவாங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே பிச்சு உதறிடுவாங்க. அதே மாதிரிதான் அண்ணாமலை படத்திலுமே அவங்களோட நடிப்பும் நல்லா இருக்கும். அந்த வந்தேண்டா பால்காரன் படத்துல இடையில தான் வருவாங்க. அதுலயுமே அவங்களுக்கான கொடுத்த விஷயத்த கரெக்டா பண்ணியிருப்பாங்க. பட்டையை கிளப்பி இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்கே ஆடணும் அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வந்தேண்டா பால்காரன் பாடல் வந்து ரொம்பவே நல்லபடியா இருக்கும். ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கும். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது. ஏன்னா ரஜினிகாந்த் வரக்கூடிய நிறைய பாடல்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சமான பாடல்கள். அது மட்டும் இல்லாம சிச்சுவேஷன் சாங் மாதிரி இருக்கும். இதுல பாஷா படத்துல வரக்கூடிய ஆட்டோக்காரன் பாடல் இது வந்து ஆயுத பூஜை வந்துட்டாலே போதும் எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லயுமே வந்துட்டு இந்த பாட்டை போட்டு பிச்சு உதறிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரஜினிகாந்தோட நிறைய பாடல்கள் வந்துட்டு எல்லாருக்கும் பொருத்தமான பாடல்களா இருக்கும். அதுல வந்து ஒண்ணுதான் இந்த அண்ணாமலை படத்துல வரக்கூடிய வந்தேண்டா பால்காரன் பாடல் வந்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஊட்டில தான் இந்த பாடலை வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஊட்டில வந்து இந்த ஒரு பாடலுக்காக போகாம டூயட் பாடலையுமே வந்துட்டு அந்த ஊட்டியில வச்சு எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த அண்ணாமலைன்னு ஒரு சாங் வரும் இல்லையா, அந்த பாடலையுமே வந்துட்டு ஊட்டியில வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்படி பாடல்கள் மட்டும் இல்லாம ரஜினிகாந்துக்கு அவரோட டைலாக்மே நல்லபடியா இருக்கும். எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்கிற மாதிரியும் நிறைய இடத்துல பயன்படுத்துற மாதிரியும் தான் படங்கள்ல வந்துட்டு அவருக்கான டைலாக் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து சொல்லணும்னா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற டைலாக்க சொல்லலாம். அதுக்கப்புறமா பன்னிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய டைலாக் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே வந்துட்டு ரஜினிகாந்துக்கான டைலாக் வந்துட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே ரசிக்கிறபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி படங்களை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்துட்டு அவர் மேல விமர்சனங்கள் வந்ததுக்கு வந்துட்டு அவர் வந்து பதிலடியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து 1996ஆம் ஆண்டுல ஜெயலலிதா அம்மாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையே பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதாவது கருப்பு பண விவகாரம் வந்து கொஞ்சம் பெருசா மாறுச்சு. என்ன அப்படின்னா 1996ஆம் ஆண்டுல அந்த தேர்தல் நேரம் வந்துச்சு. அப்ப வந்து ரஜினி வந்து கருப்பு பணம் வாங்கினது பத்தி ஜெயலலிதா பேசி இருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜெயலலிதா தன்னை பத்தி அவதூறா பேசினதுக்கு ரஜினிகாந்த் வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் கருப்பு பணம் வாங்கினது கிடையாது அப்படின்னு சொன்னா அது பொய். நான் வந்து கருப்பு பணம் வாங்கியிருக்கேன், பல டைம் வாங்கியிருக்கேன். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து கருப்பு பணம் வாங்கியிருந்தேன். எனக்கு புத்தி வந்ததுக்கு அப்புறமா நான் கருப்பு பணத்தை வாங்குறத குறைச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சினிமா துறையை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஜெயலலிதா வந்துட்டு கருப்பு பணத்தை பத்தி கேள்வி எழுப்புறத நினைச்சாலே என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்துகிட்டு, அதாவது ஒரு கட்சியோட தலைமை பொறுப்புல இருந்துகிட்டு இவ்வளவு கீழ்த்தனமான செயல்ல இறங்கி இருப்பது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ கூட நான் வருமான வரி சோதனையோட ரிப்போர்ட்டை கொடுக்கிறேன். அவங்களுக்கு வந்து முதல்ல பணவெறி தான் இருந்துச்சு, இப்போ பதவி வெறி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வந்து காட்டமா பேசியிருந்தாரு. இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு இருக்கக்கூடிய தைரியம் இப்போ உள்ள நடிகர்கள் யாருக்குமே இருக்காது அப்படின்ட்டும், எப்போதுமே தலைவன் தான் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளாங்க. இந்த வீடியோ சமீப காலத்துக்கு முன்னாடி கூட வெளியாகி ரொம்பவே ட்ரெண்டிங்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி சினிமாவில தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தும் விமர்சனங்களை சந்திச்சும் வந்த நடிகர் ரஜினிகாந்த் வந்து வயசானாலுமே இன்னைக்கு வரைக்கும் ஹீரோவா கலக்கிட்டு இருக்காரு. இப்போ வரக்கூடிய 12ஆம் தேதி ரஜினிகாந்தோட பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறாரு. அவர் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், அது மட்டும் இல்லாம அவரோட பாடல் எந்த பாடல் பிடிக்கும், அது மட்டும் இல்லாம அவரோட டைலாக்ல ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்சது எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.